சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரித்துள்ளது. கடந்த சனிக்கிழமை 56,920 ரூபாயாக இருந்த ஒரு சவரன் தங்கத்தின் விலை திங்கட்கிழமை 120 ரூபாய் உயர்ந்தது. இந்நிலையில் சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து 57,640 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 75 ரூபாய் உயர்ந்து 7,205 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 4 ரூபாய் உயர்ந்து 104 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. கட்டி வெள்ளி விலை கிலோ 4,000 ரூபாய் உயர்ந்து 1,04,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் மகா தேரான அண்ணாமலையார் தேரானது பவனி வந்து கொண்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், இப்போ எந்த அளவிற்கு பக்தர்களோட கூட்டம் இருக்கிறது, என்ன பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? கட்டாயமாக நினைத்தாலே முக்கிய தரக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் திருக்கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தீப திருவிழா 7ஆம் நாளான மகா தேரோட்டமானது இன்று தொடங்கியது. மெகா தேரோட்டத்தை ஒட்டி காலையிலேயே அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 7 மணி அளவில் விநாயகர், முருகர், அண்ணாமலையார், உண்ணாமலையின் பஞ்ச மூர்த்திகளும் அந்த தனித்தனி தேரில் எழுந்தருளி பக்தர்கள் காட்சியளித்தனர். 7 மணி அளவில் விநாயகர் தேரானது வடம் பிடிக்கப்பட்டு மாட வீதியில் வலம் வந்து நிலையை அடைந்தது. அதனைத் தொடர்ந்து 9 மணி அளவில் வடம் பிடிக்கப்பட்ட முருகர் தேரானது மாட வீதியில் வலம் வந்து 12:30 மணி அளவில் நிலையை அடைந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை மகாரதத்தில் பவனி வரக்கூடிய அண்ணாமலையார் தேரானது கிட்டத்தட்ட 1 மணி அளவில் வடம் பிடிக்கப்பட்டு தற்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலைக்கு அரோகரா என்ற பக்தி முழக்கத்துடன் தற்போது கடற்கரை சந்திப்பு பகுதியில் பெரிய தேரானது வந்து கொண்டிருக்கிறது. தற்போது இந்த தேரானது 59 அடி உயரம் கொண்ட மிகப்பெரிய தேரில் அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மகா தேரோட்டத்தை ஒட்டி திருவண்ணாமலை முழுவதும் வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் தலைமையில் கிட்டத்தட்ட 6000 போலீசார் குவிக்கப்பட்டு பல்வேறு வீதிகளில் முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாடு கொண்டு வந்துள்ளார்கள். தேரடி வீதி முழுவதுமாக கற்பூரம் ஏற்ற தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று அன்னதானங்கள் விதிக்க விதிமுறைகள் அனுமதி வழங்கப்பட்ட இடத்தில் தான் அன்னதானம் வழங்கப்படும் என்று பல்வேறு கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மாலை வீதி முழுவதும் வாகனங்கள் செல்லாமல் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு தற்போது தேர் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை முழுவதுமே இந்த தேரோட்டத்தை ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர் குவிந்ததால் களை கட்டி உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். தற்போது தேரானது கடல் கடைமலை சந்திப்பு பகுதியில் வருகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று மாலை 7 மணி அளவில் அண்ணாமலையார் தேரானது நிலையை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய பராசக்தி அம்மன் தேரானது இழுத்து செல்வார்கள். அந்த தேருக்கு மட்டும் 500 மகளிர் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். இதனைத் தொடர்ந்து அந்த தேர் மாடவீதியில் சுற்றி நிலையை அடைந்ததும் சண்டிகேஸ்வரர் தேர் என்றக்கூடிய சிறிய தேரானது மாடவீதியில் வலம் வரும். அந்த சண்டிகேஸ்வரர் தேரை சிறியவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிகழ்வானதும் நடைபெறும். தேரோட்டமானது இன்று இரவு வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சதீஷ், விவரங்களை வழங்கியமைக்காக. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக கடந்த மாதம் 15ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது. அதன் பிறகு நாள்தோறும் 70,000 பக்தர்கள் முன்பதிவு செய்தும் உடனடி முன்பதிவு தரிசன டிக்கெட் மூலமாக 10,000 பக்தர்களுக்கு அனுமதியும் வழங்கப்பட்டு வருகிறது. டிசம்பர் 1ஆம் தேதி முதல் சபரிமலைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதன் காரணமாக உடனடி முன்பதிவு தரிசனம் மூலமாக 15,000 முதல் 20,000 பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். உடனடி முன்பதிவு செய்யும் பக்தர்களின் எண்ணிக்கை உயர்ந்து வருவதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இதனால் அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சுவாமி தரிசனத்திற்காக பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். சுவாமி தரிசனம் செய்ய நடைபந்தலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து வருகின்றனர். இதன் காரணமாக சுவாமி தரிசனத்திற்கு 3 மணி நேரம் வரை காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. சிறுவர்களுடன் வரும் பக்தர்கள் மற்றும் பெண் பக்தர்கள் நேரடியாக சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர். 1 நிமிடத்திற்கு 100 பக்தர்கள் 18ஆம் படியில் ஏறி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஊவே சுவாமிநாத ஐயரின் பிறந்தநாள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர் கே பி முனுசாமி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் இவ்வாறு கூறினார். மாண்புமிகு உறுப்பினர் திரு கே பி முனுசாமி அவர்கள்
ஒரு கோரிக்கையை வைத்து அந்த துறையினுடைய அமைச்சர்கள் விளக்கம் தந்திருக்கிறார்கள். டாக்டர் உவே சாமிநாதனுடைய பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். முதலமைச்சரும் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக அது கொண்டாடப்படும் என்பதை நான் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.